அன்பான நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்காக கார்த்திகை மாத ராசி பலன் 16/11/2024 சனிக்கிழமையில் மாதம் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக கார்த்திகை என்பது மங்களகரமான காரியங்களுக்கும் கார்த்திகை தீபத்தை பற்றி குறிக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது அஷ்டம ஸ்தானத்திலேயே குரு பகவான் முயற்சி 3-6 கூடையவர் இருக்கின்றதுனாலேயும் எதிர்பாராத நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இங்கே சூரிய பகவான் 11ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது மூத்த சகோதரர்களால் நல்லதொரு ஆதாயங்களும் தகப்பனார்களால் நல்லதொரு ஆதாயங்களும் கிடைக்காத பணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக லாபாதிபதி சூரிய பகவானும் வாக்கியாதிபதி விரையாதிபதி புதன் பகவான் புதாதித்ய யோகத்திலே தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே 2ஆம் இடத்திலும் அஷ்டமஸ்தானத்திலே சுபகிரகமாகிய குரு பகவானும் 3-8 என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகத்திலே அமைய பெற்று துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவானும் 6ஆம் இடத்திலே ராகு பகவானும் 7ஆம் இடத்திலே 10 சந்திர பகவானும் 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகத்திலே ஒன்றுக்கொண்டு பரிவர்த்தனை யோகத்திலே 7-10 என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 11ஆம் இடத்திலே கோச்சார லக்ன புள்ளி அமைய பெற்றும் 12ஆம் இடத்திலே கேது பகவானும் அமைந்து இருக்கின்ற இந்த கார்த்திகை மாத ராசி பலன் என்பது துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி முயற்சி ஸ்தானத்திலே பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்றதுனாலேயும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கப் போகின்றது. சகோதர ஸ்தானாதிபதி சகோதரனின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் சுகஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலும் குழந்தைகளால் நல்லதொரு ஆதாயங்களையும் அற்புதமான யோக பலன்களையும் சனி பார்வை என்பது 2ஆம் இடத்திலே சனி பகவான் மட்டுமல்லாது குரு பகவானும் புதன் சூரியன் 4 கிரகங்களின் சேர்க்கை என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்லதொரு விரைய செலவுகளும் யோகமான செலவுகளாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு சில தடை தாமதங்களை பொருளாதாரத்தை சந்திக்கக்கூடிய கடன்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கின்றது இந்த மாதங்களிலே. ஆகையால் கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனம் நிதானத்தையும் சந்தித்தால் அதிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. ஆனாலும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்திலேயும் உங்களுடைய 4ஆம் இடத்திலே விழுகின்றது. 2ஆம் இடத்திலேயும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினாலேயும் சுப செலவுகள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்ற ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்திலே இருந்து திரிகோணத்தை பார்க்கின்ற பொழுது சகோதரர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் தகப்பனார்களுக்கு உதவி செய்ய சேவை செய்ய தகப்பனார் உங்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தாய்க்காரகன் கேந்திர ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற இந்த மாதம் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. துலாம் ராசி என்றாலே வியாபார ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய இது ஒரு குளிர்ந்த காற்றை பற்றி குறிக்கக்கூடிய காற்று ராசியாக இருக்கக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானத்திலேயே மறைந்து நிறைந்த பலனை கொடுக்கின்ற ஒரு மாதமாக திரிகோணத்தை பார்க்கின்ற ராசிநாதன் இந்த திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் லாபாதிபதி சூரிய பகவானும் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே இதனால் வரையில் கொடுக்கல் வாங்கல்களிலே தடை தாமதம் இருந்து அதிலே கிடைக்காத பணங்காசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றமாகவும் ஒரு சில நேரங்களில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத செலவுகளும் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இங்கே 2ஆம் இடம் என்பது இது ஒரு புல் பூண்டு பூச்சிகளையும் சொல்லக்கூடிய விஷசந்துகள் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே விஷசந்துகள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகளும் குருவின் அனுகிரகம் இருக்கின்றதுனாலே விஷசந்துகள் இருந்தாலும் கூட அது கண்ணுக்கு தெரியாமல் மறைகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. இந்த கார்த்திகையிலே 2ஆம் இடம் என்பது விருச்சிக ராசி என்பது விஷசந்துகள் மட்டுமல்லாது நீர்நிலைகளையும் கிணறுகளையும் கெட்டுப்போன நீர்களையும் நல்ல நீர்களையும் அசுத்த நீர் நல்ல நீர்களையும் அனைத்து நிலைகளும் இருக்கக்கூடிய 2ஆம் இடம் வாக்கு குடும்ப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அதிபதியும் நீச்சபங்க ராஜயோகத்திலேயே இருக்கின்ற காரணத்தினாலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே
இருக்கின்ற உங்களுடைய 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் குடுக்கல் வாங்கல்களில் கிடைக்காத பணங்காசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், லோனுகளுக்காக அப்ளை செய்திருந்தவர்களுக்கு கவர்மெண்ட் லோன் என்று சொல்லக்கூடிய லோனுகள் கிடைக்கக்கூடியதாகவும், குடுக்கல் வாங்கல்களிலே வாக்குஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. பம்பு வழக்கு நோய் கடன் எதுவாக இருந்தாலும் அது இந்த கார்த்திகை தீபம் லாபாதிபதி 2ஆம் இடத்திலே அமைய பெற்று அஷ்டமஸ்தானத்திலே தேவகுரு என்று சொல்லக்கூடியவரும் இருக்கின்றது. அசுரகுருவும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருந்து திரிகோணத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே தகப்பனார்களால் வெளியூர் வெளிநாடு சென்று வருகின்றதற்கும், பஞ்சமஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி சனி பகவான் தொழில் காரகன் கர்மக்காரகன் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தொழில்களிலே வேலைகளிலே வியாபார ஸ்தலங்களிலே இருக்கக்கூடியவர்கள் கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே மிகவும் உன்னதமான இது நாள் வரையில் இல்லாத இந்த மாதங்களில் சிறப்பு பலனாக புதன் பகவானும் பாக்கியாதிபதியும் அவர் விரையாதிபதியும் இங்கே இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடல் கடந்த வியாபார ஸ்தலங்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் கிடைக்காத புதையல் யோகங்களும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றமாகவும், 3-6 கூடையவர் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே குடுக்கல் வாங்கல்களிலே விரிசல்கள் வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதிலே சுப நிகழ்வுகளுக்கென்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு சிறப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதும், உங்கள் பொருளாதாரத்திலே உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், இந்த 2ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே பரிவர்த்தனை யோகத்திலேயும் 10ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலேயும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் கல்யாண சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய தொழில் வேலைகளிலே இருப்பவர்களுக்கு இந்த காலங்களிலே இந்த கோச்சார நிகழ்வுகளின் நிலை என்பது ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்றது. இங்கே சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்திலே திரிகோணத்திலே கோச்சார கிரகங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய மாற்றங்கள் வெளிநாடு யோகங்கள் வேலையிலே ஒரு சில ஊதிய உயர்வுகளும் கிடைக்கக்கூடியது. இங்கே 6ஆம் இடம் 12ஆம் இடமாக மாறுகின்றதும் 12ஆம் இடம் 6ஆம் இடமாக மாறுகின்றதும் இங்கே வேலை தொழில்களிலே ஒரு சில ஊதிய உயர்வுகளும் வேலை மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் 12ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்ற பொழுது இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு நல்லதொரு புண்ணிய காரியங்களை செய்கின்ற ஒரு மாதமாகவும், சுப நிகழ்வுகளாம் நடத்தக்கூடிய முயற்சி ஸ்தானத்திலே இருந்து குரு பகவான் சுக்கிர பகவானுடைய பார்வை உங்களுக்கு ராசிநாதனும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியதும் தகப்பனார் உங்களுக்கு செய்யக்கூடியதும் ஆரோக்கியத்திலே நல்லதொரு உயர்வு வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற சர ராசியிலே பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்கள் ஒரு சிலர் சோதிடராகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்பது லாபாதிபதி 2ஆம் இடத்திலே நீச்சகதியில் ராசியிலே கடந்த மாதங்கள் இருந்த பொழுது ஒரு சில தடை தாமதங்கள் பொருளாதாரத்தில் சரிவுகள் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதம் என்பது மிகவும் உன்னதமான லாபாதிபதி 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலேயும் ஒன்றுக்கொன்று இங்கே கேந்திர ஸ்தானங்களிலே 2ஆம் இடமும் லாபஸ்தானம் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற இந்த அற்புதமான யோக பலன்கள் என்பது கார்த்திகை மாதங்கள் ஒரு மாதம் வரை கிடைக்கின்ற ஒரு யோகமாக இருக்கின்றது. இந்த யோகங்களிலே 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் நீசமாக இருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகத்திலே செவ்வாயும் சந்திரனும் 7-10 என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் வலுவாக இருந்து பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்ற காரணத்தினால் துலாம் ராசியை பொறுத்தவரை வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் இங்கே ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும், லாபாதிபதி 2ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வை என்பது அஷ்டமஸ்தானத்திலே இருந்து பார்க்கின்றதும், அஷ்டமஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானாதிபதி புத்திரகாரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய சுகசானத்தையும் பார்வை செய்கின்றது. வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் இதனால் வரையில் ஒரு சிலருக்கு கிடைக்காதவர்களுக்கு யாராவது ஒருவருக்கு நல்லதொரு அற்புதங்களையும் அனைவருக்குமே அற்புதங்களை கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றமும், குருவின் பார்வை என்பது சிறராசியில் இருந்து இதனால் வரையில் கிடைக்காத நிரந்தரமாக உங்களுக்கு வண்டி வாகனம் வீடுகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இந்த லக்கணம் என்பது
சிம்ம லக்கணத்திலேயே இந்த கோச்சார லக்கணமாக ராசி மேச ராசியிலேயும் நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதத்திலும் திதி பௌர்ணமி திதியிலும் திதி தெய்வம் லலிதாம்பிகையாக வலம் வந்து கரணம் பவகரணம் என்று சொல்லக்கூடிய 2-7 கூடியவர் செவ்வாய் பகவானுடைய கரணத்தில் இது அற்புதமான ஒரு யோகத்தை பற்றி குறிக்கக்கூடியதும், கரணநாதன் என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகத்திலே பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்றதுனாலே தொழில் வேலைகளிலே ஒரு உன்னதமான உயர்வு இந்த மாதங்களில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. யோகம் என்பது வரியான யோகத்திலும் யோக தேவதை குபேரனாக வழிவந்து இந்த காலகட்டங்களிலே குபேரனை வழிபட்டு வர பொருளாதாரத்தில் ஒரு உன்னத உயர்வுகளையும் மேன்மைகளையும் அடைய போகின்ற ஒரு மாதமாக துலாம் ராசி என்பதே சுக்கிர பகவானுடைய அழகு நிறைந்த வியாபார தலங்களிலே ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய இது ஒரு குளிர்ந்த காற்றை பற்றி குறிக்கக்கூடிய தத்துவார்த்த ரீதியிலே 7ஆம் இடத்திலே தொழில்களிலே வேலைகளிலே அதிக நபர்களையும் அதிக தொழில்களையும் செய்யக்கூடிய அற்புதமான களத்திரக்காரகனுடைய ராசியிலே ராசிநாதனும் முயற்சி சாணத்திலே மறைந்தாலும் திரிகோணத்தை பார்வை செய்கின்ற 3-8 பரிவர்த்தனை என்பது இந்த காலகட்டங்களிலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடியது. இதுவரையில் ஆரம்பித்து முயற்சித்து நடக்காத சில காரியங்களும் இந்த காலகட்டங்களிலே பொருளாதாரத்திலேயும் நல்லதொரு மாற்றங்கள், குடும்ப ஸ்தானம் வளமாக இருக்கின்றது. பாக்கியாதிபதி சூரிய பகவான் 2ஆம் இடத்திலே அமைய பெறுகின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி ஆட்சி முழு திரிகோணம் அடையக்கூடிய ஆண் ராசியிலே இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனால தொழில் வேலைகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாது, பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற 2ஆம் இடத்திலே குருவும் சனியும் பார்வை விழுகின்றது. புதன் பகவானுடைய சேர்க்கையும் சூரிய பகவானுடைய சேர்க்கையும் இங்கே இருக்கின்றதுனாலே அடுத்து கார்த்திகை 20 தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே இருந்து செவ்வாயை பார்வை செய்கின்றது என்பது இந்த காலகட்டங்களிலே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் மண்மனைகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள். இந்த சுக்கிர பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்ற போது கோச்சார கிரகங்களின் நிகழ்வுகள் என்பது இந்த வருட மாத கிரகமாகிய சுக்கிர பகவான் இந்த காலகட்டங்களிலே 1 மாத காலம் இங்கே உங்களுக்கு சுக்கிர பகவான் கார்த்திகை 20 தேதிக்கு பிறகு உங்களுடைய மகர ராசியிலே செல்ல போகின்றார். இந்த சொகுசு பங்களா, சொகுசு வீடு, வண்டி வாகனம், மனைகள் கிடைக்காதவர்களுக்கும் இப்பூமிக்காரகனும் இங்கே ஒன்றுக்கொண்டு பார்வை செய்கின்ற அமைப்பு என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்களை, அதே சமயத்தில் செவ்வாய் சனியை பார்க்கின்ற பொழுது சகோதரனால் ஒரு சில பிரிவினைகள், ஏமாற்றங்கள், முரண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. சனி பகவானுடைய பார்வை என்பது உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த காலகட்டங்களிலே சனியின் பார்வை நீச்சகதியில் இருக்கின்ற இந்த சந்திரனை பார்க்கின்ற பொழுதும் இங்கே ஒரு சிலருக்கு கணவன் மனைவிகளிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிலே சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. அவர் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. ஒரு சிலருக்கு தடை தாமதங்களாக இருந்து கொண்டிருந்த நிலை என்பது இந்த கார்த்திகை மாதங்களிலே விலகி, அதிலே ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ளிலே கருத்து வேறுபாடுகளையும் கொடுத்து கொண்டிருந்த சனி இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு பலன்களையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக கார்த்திகை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. துலாம் ராசி என்பதே மிகவும் உன்னதமான ஒரு அழகு நிறைந்த ராசி. வியாபார ஸ்தலங்களை பற்றி சொல்லக்கூடிய ராசி, ஒரு குளிர்ந்த ராசி, சர ராசி, வெளிநாடுகளுக்கு எடுத்த ஒரு ராசி. வெளிநாடு சென்று வியாபாரம் செய்கின்றவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே லாபாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வெளிநாடு தூர தேசங்கள் சென்று அங்கிருந்து வாணிபங்களுக்காகவும் கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு, வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு பொன்னான மாதமாக பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக உங்களுடைய 2ஆம் இடம் வளம், 4ஆம் இடம் சுகம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்திலே தாய்மார்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம். 12ஆம் இடம் குருவின் பார்வை அனுகிரகம் கிடைக்கின்றதுனாலேயும் இங்கே சுற்றுலாத்துறை சென்று அதிலே வியாபாரம் செய்கின்றவர்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களிலே வியாபாரம் செய்கின்றவர்களுக்கும் மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம். 6ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது எதிரி இல்லாத ஒரு அமைப்பு. எதிரிகள் ஒழித்து கட்ட எதிரிகளை துரத்தக்கூடிய கடன், நோய், வம்பு வழக்குகள் அனைத்திலும் வெற்றி ஜெயம் என்பது ராகு பகவானுடைய அனுகிரகத்தால், உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகத்தால் இந்த நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது
ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம், குடும்பம் வலுவாக இருக்கின்றதும், பாக்கியசானங்கள் வலுவாக, தகப்பனார்களின் அன்பு ஆதரவு, தாய்மார்களின் அன்பு ஆதரவு, நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற பௌர்ணமி யோகத்திலே பிறக்கப் போகின்ற கார்த்திகை மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு குழந்தைகளின் அன்பு ஆதரவு, பெற்றோர்களின் நல்லதொரு மாற்றம், 9ஆம் இடம் பலமாகவும் 4ஆம் இடம் பலம் பெற்றும் 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தாலும், இந்த சனி பகவான் துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவானா இருக்கின்ற அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த 11ஆம் இடம் மூத்த சகோதரன்களால் ஒரு சில தடை தாமதங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பொருளாதாரத்தின் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையினால் ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், 12ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை இருக்கின்ற பொழுது இங்கே கேதுவும் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே ஆன்மீக ஸ்தலங்களிலே திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செல்கின்றவர்களுக்கும், இந்த கார்த்திகை தீபங்களை பார்த்து வருகின்றவர்களுக்கும், புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான ஒரு யோக மாதமாக முயற்சி சாணத்திலேயே ராசிநாதன் சுக்கிர பகவான் இருந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உயர்ந்த மனிதர்களின் அங்கீகாரம் தகப்பனார்களால் கிடைக்கக்கூடியது, நல்லதொரு அற்புதமான எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்க போகின்ற ஒரு முயற்சிகள் அனைத்தும் சகோதரனின் அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக கிரகங்களின் சஞ்சாரம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் என்பது பற்பல விஷயங்களிலே எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம், குடும்பஸ்தானம் பலமாகவும் வாக்குஸ்தானம் பலமாக நீங்கள் எடுக்கின்ற அனைத்தும் நல்லதொரு 7ஆம் இடத்திலேயே உங்களுடைய 10ஆம் இடத்ததிபதி இருந்து அவர் பார்வை ராசியை விழுகின்ற இந்த அமைப்பு என்பது எடுத்தொனியே இந்த மாதம் ஆரம்பம் பௌர்ணமி யோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் வேலைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.